friends, welcome back to my channel. Today நம்ம பாலக் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாலக் பக்கோடா செய்யறதுக்கு நான் வந்து பாலக்கீரையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நான் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு வெங்காயம் இதுக்கு வந்து போதும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக சிறுசாக கட் பண்ணி நம்ம அது பாலக்கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பாலக்கீரையிலே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் நமக்கு. இப்போ நான் மசாலா சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாம் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா நம்ம வந்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இதுக்கு வந்து நான் ஈக்குவலான அளவுக்கு 1 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை நான் இதோடு சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தெளித்து பிசைங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை போண்டா மாதிரி வேணும் அப்படின்னாலும் போண்டா மாதிரி ரவுண்டாக உருட்டியும் நம்ம போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பக்கோடா வேணுமா, கிறிஸ்பியானா நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். போண்டா மாதிரி போட்டிங்கன்னா மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ அதுதான் இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பக்கோடா மாதிரி நம்ம வந்து போடலாம். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். நம்ம போண்டா செய்யணுன்னா நம்ம வந்து ரவுண்டாக உருட்டி போட்டுக்கலாம். இது நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். எப்போவுமே சுடுறப்போ வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிடாதீங்க. கம்மியாக எண்ணெய் வந்து ஊற்றுங்க. அதே மாதிரி அதை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணாதீங்க. மேபி தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சுடுறதுக்கு திரும்பியும் நம்ம ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி சுட்ட எண்ணெயிலே சுட வேணாம். அது வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் கம்மியாக எண்ணெய் ஊற்றி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து போண்டா மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம உருட்டி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான அருமையான பாலக் பக்கோடா எப்படி செய்கிறத நம்ம பார்த்தோம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பாலக் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.